பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பங்குச்சந்தை கூறப்படும் காளையின் நிலை, கரடியின் மதிப்பு எந்த அளவிற்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொளியில் தெளிவாக சொல்கிறோம். பங்குச்சந்தையில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொளியில் போகலாம். சென்செக்ஸ் திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய காளையோட நேர்மறை, கரடியோட எதிர்மறை மற்றும் நிலை மற்றும் மதிப்பை பார்ப்பதற்கு முன்பு இன்று பங்குச்சந்தையில் நிலை மற்றும் மதிப்பு எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி பார்ப்போம். வியாழக்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா 84,838 நேர்மறைனும் 84,758 எதிர்மறைன்னு பேசியிருந்தோம். இன்று பங்குச்சந்தையோட துவக்கம் 85,051 இலக்கு 1க்கு மேல் தான் பங்குச்சந்தை துவக்கப்பட்டது. துவக்கம் கிடைத்தவுடனே காளைகள் இலக்கு 2 என்ற நிலையை அடைந்தார்கள். 85,188 என்ற நிலையை அடைந்து 85,158க்கு மேல் செல்ல காளைகள் முயற்சி பண்ணார்கள். ஆனால் கரடிகள் தடுத்து நிறுத்தி இலக்கு 1க்கு கீழ் வர மாதிரி முயற்சி பண்ணி தோல்வியடைந்து இன்றைய பங்குச்சந்தை இலக்கு 2க்கு மேல் இன்று பங்குச்சந்தை முடிவடைகிறது. 85,264 என்ற நிலையில் இன்று பங்குச்சந்தை முடிவடைகிறது. இதை பொறுத்து திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய நேர்மறை மற்றும் எதிர்மறையை பார்க்கலாம். சென்செக்ஸ் திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய காளையோட நேர்மறை 85,338, இலக்கு 1 85,478, இலக்கு 2 85,738. கரடியோட எதிர்மறை 85,262, இலக்கு 1 85,032, இலக்கு 2 84,858. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் நிலை மற்றும் மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் பகிரவும். நன்றி.